அங்க கழிஞ்சிட்டு இருக்கு செல்ஃபி பைத்தியம். நம்ம பொம்பளை பிள்ளைங்களை சும்மாவா வேணும்? ஐஸ்கிரீம் வாங்கியாச்சா? நம்ம வாங்கின உடனே டக்கு டக்குன்னு சாப்பிட்ற ஒரு பொருள் எதுங்க? ஐஸ்கிரீம் தானே. அதான் சாப்பிட மாட்டாங்க. வாங்கின உடனே அப்படியே ஒரு 10 கையும் சேர்த்து வை, போட்டோ புடி, அந்த குரூப்ல போடு. இதுல என்னத்தை கண்டிங்க சொல்லுங்க? செல்ஃபி எடுக்கும்போது இப்படி, இதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு தெரிஞ்ச ஒரு அர்த்தம் இருக்கு. ஸ்கூல்ல போய் மிஸ்ட்ட மிஸ் அப்படின்னா போமாம்பாங்க. மிஸ் ஐயோ உடனே போயிரு நான் அடிச்சிடாதாம்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு அதாங்க அர்த்தம். ஆனா என்ன அர்த்தமே தெரியாம எல்லாரும் பண்றாங்க, நாங்களும் பண்றோம். ஏமா இந்த ஐஸ்கிரீம் போட்டோ பிடிச்ச ஸ்டேட்டஸ்ல வச்ச எல்லாரும் பண்றாங்க, நாங்களும் பண்றோம். ஏமா இதை போட்டோ பிடிச்ச எல்லாம் பண்றாங்க, நாங்களும் பண்றோம். ஏமா இப்படி வச்சுக்கிட்டே இதுக்கு என்னமா அர்த்தம்? எல்லாம் பண்றாங்க, நாங்களும் பண்றோம். உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்டேன்பாங்கல்ல, நோய். இதனால சல்லி காசுக்கு பிரோஜனம் இருக்கா? எடுத்து அனுப்புறீங்கல்ல. இன்னைக்கு மேலை நாட்டுடைய கலாச்சாரம் எது மனித இனத்தை அழித்து விடுமோ அந்த கலாச்சாரத்தை எல்லாம் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு கற்றுத்தருவது இந்த மொபைல். இந்த மொபைலால் இருக்கக்கூடிய ஒழுக்கக்கேடு, காதல் என்ற பெயரில் ஆன்லைன் காதல். யாருனே தெரியல, எவனோ ஒருத்தன் ஆன்லைனில் 6 மாதமாக தீராத காதல். ஒரு கட்டத்திலே மாப்பிள்ளை பார்த்ததற்காக வீட்டை விட்டு 25 பவுனோட ஓடி போய் ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கிறா. காதலிச்சவன் வரான். மொபைல்ல பார்த்த புகைப்படம் வேற, நேர்ல பாக்குற தோற்றம் வேற. மொபைல்ல காட்டின வீடு வேற, நேர்ல பாக்குற வீடு வேற. 25 பவுனையும் தொலைச்சி, நகையை தொலைச்சி, மானத்தை இழந்து அடி உதையை வாங்கி வயிற்றிலே பிள்ளையோட 6 மாதம் கழித்து வீட்டுக்கு வந்து அம்மாவுடைய காலடியில் விழுகிறாள். அம்மா என்னை மன்னித்து விடு. காலம் கடந்த 400. முன்னாடி எல்லாம் ஒரு பெண்ணை பார்த்து பேசுவது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா இப்ப தவறு செய்வதற்கான எல்லா வாசலும் திறந்திருக்கு. அம்மா பக்கத்திலே இருக்கிறாங்க, அந்நிய ஆண் கூட பிள்ளை பேசிக் கொண்டு இருக்கு. அதுக்கு வழிவகைத்து தந்தது எது? நம்ம மொபைல் தான். கடந்திருப்போம், 40 வயதை கடந்திருப்போம், 60 வயதை கூட கடந்திருப்போம். ஏன் உலகத்துக்கு வந்தோங்கிறதே தெரியாம தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன் வந்த உலகத்துக்கு? எல்லாம் ஏன் அனுப்புனா? ஒற்றை திருமறை குர்ஆனுடைய வசனம் நம்மளுடைய உரைப்பை சிந்திக்க வைக்கும் புத்தியை. அல்லதே கலக்கல் மௌத்தவல் ஹயாத்தல் எவ்வளவுக்கும் ஐயக்கும் அஹ்சனு அமலா. இந்த வாழ்வு மரணம் எதுக்கு தெரியுமா? அல்லாஹ் எதுக்கு தெரியுமா நம்மளை அனுப்பி இருக்கிறான்? உங்களில் நல்லமல் செய்பவர்கள் யார் என்பதை சோதிக்கத்தான் அனுப்பி இருக்கிறான். எதுக்கு வந்திருக்கிறோம்? நல்லமல் செய்தியா சோதிச்சு அல்லாஹ் பார்ப்பான். இந்த உலகத்துக்கு அனுப்பி அல்லாஹ்வை நினைக்கிறோமா, கட்டுப்படுறோமா, மறந்து விட்டு உலகோடு ஓடுறோமா? இதுதான் சோதனை. இது ஒரு தேர்வு கூடம். தேர்வு கூடத்தில் பயிற்சி பெற, பரீட்சை எழுத வந்திருக்கிறோம். மறந்து தானே வாழ்றோம். உலகத்தில் இன்பமாக நிரந்தரமாக வாழ்வதை போன்றுதானே நம்முடைய வாழ்க்கை இருக்கு. ஒரு பரீட்சை எழுத வந்த மாணவனை போன்ற உலகத்துல இருக்கிறோம். அதே இந்த பரீட்சை எப்படிப்பட்ட பரீட்சை? பொதுவா உலகத்துல ஒரு பரீட்சை எப்படிங்க இருக்கும்? கொஸ்டின் பேப்பரை கொடுத்து எழுத சொல்லுவாங்க, அதானங்க பரீட்சை. ஆனா நம்ம பரீட்சை எழுத வந்திருக்கோம் பாருங்க, இந்த வாழ்க்கை இப்படி இல்லை. அல்லாஹ் கொஸ்டின் பேப்பரையும் கொடுத்து அதுக்கான பதில் ஆன்சர் பேப்பரையும் கொடுத்து எழுதுங்கிறான். ஒரு 10th பப்ளிக் பரீட்சை எழுதுற ஒரு மாணவன் கேள்வியும் கொடுத்தாச்சு, பதிலையும் கொடுத்தாச்சு, எழுதுறாங்கிறோம். எழுதி ஃபெயில் ஆயிட்டான். அவன் என்ன சொல்லுவான்? அட முட்டா பயல, ஏன்னா உன்னை விட புத்தி கெட்டவன் இந்த உலகத்துல யாராச்சும் இருக்கிறானா? கேள்வியையும் கொடுத்து அதுக்கான பதிலையும் கொடுத்து ஃபெயில் ஆகி போய் நிக்கிறியே சொல்லுவோம்ல. படிக்காதவங்க கூட திட்டுவோம். இதேதான் அல்லாஹ் நம்மகிட்ட கேள்வியும் கொடுத்தாச்சு, பதிலையும் கொடுத்தாச்சு. திருமறை குர்ஆனில ஒட்டுமொத்த பதிலும் அடங்கி இருக்கிறது. நபிகளாரின் வாழ்க்கையில ஒட்டுமொத்த பதிலும் இருக்கிறது. மரணத்துக்கு பின் என்ன நடக்கும், மறுமையில எழுப்பப்பட்ட பிறகு என்ன நடக்கும், மறுமையில் என்ன கேள்வி, எந்த கேள்விக்கு எப்படி விடை இருந்தாலும் நீ பாஸா போவ, இல்லைன்னா ஃபெயிலா போவ, எல்லாம் சொல்லப்பட்டுடுச்சு. அதையும் மீறி ஃபெயிலானா நரகத்திற்கு போனா நம்மளை விட முட்டாள்கள் உலகத்திலே யாரு? ஆனால்
இல்லைன்னா மறுமையில ஃபெயில் ஆயிடுவோம். எல்லாத்தையும் ஷைத்தான் மறக்கடிச்சிட்டு இருக்கிறான். ஏன்னா அவன் சவால் விட்டு வந்தான்ல, உன்னுடைய அடியார்களுடைய முன்னாலும் பின்னாலும் வலதும் இடதும் இருந்தவர்களை வழிகெடுப்பேன். ஆசை வார்த்தையை ஏற்படுத்துவேன். அவனுடைய உள்ளத்துல பூண்டு ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவேன். உன்னை மறக்க செய்வேன், மார்க்கத்தை மறக்க செய்வேன், உலகத்தை தேடி போவப்பேன். சைத்தான் கணக்கச்சிதமாக காரியத்தை முடிக்கிறான். சைத்தான் நம்மளை வழிகெடுப்பதற்காக எண்ணற்ற ஆயுதங்களை கொண்டு வந்து பயன்படுத்துறான். அதுல ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? அதுவும் பெண்களை எடுத்துக்கிட்டோம்னா, இப்போது இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்களை எடுத்துக்கிட்டோம்னா, சைத்தான் வழிகெடுக்க முக்கியமாக அவன் எடுக்கும் ஆயுதம் டிவியும் மொபைலும் தான். ஒரு காலம் இருந்துச்சு, காலையில 6 மணி எல்லாருடைய வீடுகளிலும் திருமறை குர்ஆன் ஓதுவாங்க. பிள்ளைங்களுக்கு காஃபி கூட கொடுக்க மாட்டாங்க. வாயில 2 மிளகு அள்ளி போட்டு மெழுகிட்டே ஓசடி கேட்பாங்க. வெறும் வெயிலோட போனாதான் மிளகு காரத்தோடு ஓதனா தானே நல்லா ஓதுவேன் போ அப்படின்னு துரத்தி விடுவாங்க. காலையிலும் திருமறை குர்ஆனும் தொடர்பு இருந்துச்சு. மாலை 6 மணிக்கு பிறகு வீதிகளில் நடந்தால் திருமறை குர்ஆன் ஓதுவதனுடைய சவுண்ட் கேட்கும். காலையிலும் குர்ஆன் இருந்தது, மாலையிலும் குர்ஆன் இருந்தது. சரியான மார்க்கத்தை சொல்லி தரத்த ஆள் இல்ல. யார் என்ன சொன்னாலும் பின்பற்றிடுவாங்க. இந்த நோன்பு வைக்கணுமா, அல்லாஹ்வுடைய பரக்கத்து வேற கிடைக்குமா, அச்சரனே இந்த தொழுகை தொழுணுமா, எத்தனை தொழுவணும் தொழுறனே எனக்கு நன்மை கிடைச்சிருமா, சரியானதை சொல்ல ஆள் இல்ல. அதனால யாரு என்ன சொன்னாலும் மார்க்கம் என்ற பேர்ல செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு ஐவேளை தொழுவுறீங்களா? நேரமே இல்லைங்க. குர்ஆன் ஓதுறீங்களா? நேரமே இல்லைங்க. திக்ர செஞ்சீங்களா அப்படின்னா அது நோம்போட முடிஞ்சு போச்சுங்க. ஏன் இதெல்லாம் செய்யல? நேரமே இல்லைங்க. என்ன என் வீட்டுக்காரங்க கட்டி கொடுத்துருக்கு, கிச்சனுக்கு தாங்க கட்டி கொடுத்துருக்கு. என் வாழ்நாளே கிச்சன்ல தாங்க கழியுது. காலையில எழுந்திரிச்சா நைட்டு வரைக்கும் வேலை வேலை வேலை. அப்புறம் எங்க இருந்துங்க நான் இதெல்லாம் பண்றது? பெரும்பாலான பெண்கள் சொல்லக்கூடிய பதில். கொஞ்சம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போங்க, இன்னைக்கு நம்ம நேரம் இல்லைங்கிறோம்ல. அவங்க நிறைய குர்ஆன் ஓதுறாங்க, அவங்க தான் நேரம் இல்லைன்னு சொல்றதுக்கு தகுதியானவங்க. ஏன்னா நம்மள சமையல் கட்டு போவோம், அவங்கள சமையல் கட்டு வருவாங்க. நம்ம போன வர டக்கு லைட் எடுத்து பத்த வைப்போம், ஹைல வைப்போம், 5 நிமிஷத்துல டீல போட்டு வந்துருவோம். அவங்க ஒரு விறகு கட்டை எடுத்து வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த விறகு கட்டை அது பத்தி அது நெருப்பு உண்டாகிறதுக்கு பூன்னு ஊதி தொண்டை வலி வந்து கண்ணு எரிஞ்சு நேரம். யாருக்கு நேரம் ஆகுது? அவங்களுக்கு தான் நேரம் ஆகும். நாம கிச்சனுக்கு போறோம், தேங்காவை துருவி போடுறோம், மிக்சியில டர்னு அரைக்கிறோம், 5 நிமிஷத்துல மசாலா ரெடி. அவங்க போகணும், அவங்க எழுதணும், வைக்கணும், அரைக்கணும், அவங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? துணியெல்லாம் அள்ளி போட்டு சுவிட்சை போடுறோம், துணி தான் வச்சிருது. அவங்க வீட்டுல இருந்தா பைப் அடிக்கணுமா, வீட்டுல இருந்தா கிணத்துல தண்ணி இறைக்கணும், ஆத்தாங்கரை எங்க இருக்குன்னு பார்த்து போவாங்க துணிமணிகளை எல்லாம் தூக்கிக்கிட்டு. அப்ப யாருக்கு நேரம் இருக்கணும்? அவங்கதான் நேரம் இல்லைன்ற பதில சொல்லலாம், நம்ம சொல்லக்கூடாது. ஆனா நம்ம இவ்வளவு எளிதா எல்லாமே கொடக்கல்ல போய் கிரைண்டர் வந்துச்சு. இன்னைக்கு அப்ப அந்த கிரைண்டர்ல அரைக்க கூட நமக்கு நேரம் இல்லை. 30 ரூபாய் காசு கொடுத்தோமா, மாவு பாக்கெட் வாங்கினோமா, தோசையை ஊத்துறோமா, வேலை முடிஞ்சு. அப்ப யாருக்கு நேரம் இருக்கணும்? நமக்கு தான் இப்ப நேரம் இருக்கணும். எல்லாம் சுவிட்ச போட்டா வேலை நடக்குது. அவங்களுக்கு நேரம் இருக்க கூடாது, ஏன்னா அவங்க அவ்வளவு வேலை பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சொல்றோம் நேரம் இல்லைன்னு. எங்கேயாவது பொருந்துதா? சரி, அப்ப இது உண்மை இல்லைன்னா அப்ப நேரம் எல்லாம் எங்க போச்சு? நேரம் இல்லைன்னு சொல்ற பெண்மணிகள் நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க, உண்மையாகவே நேரம் இல்லையா? உங்களுடைய நேரத்தை பல மணி நேரம் டிவியிலையும் மொபைலையும் கழிக்கிறீங்களா? உண்மை கசப்பானாலும் ஒத்துக்கிட்டு தான் தீரணும். எவ்வளவு நேரத்தை அதில் கழிக்கிறோம்? 6 மணிக்கு உட்கார்ந்தா 10 மணி வரைக்கும். ஒரு அம்மா சொல்லுது, 1/2 மணி நேரத்துல நான் 4 சீரியல் பார்ப்பேங்க. இன்னொரு அம்மா சொல்லுது, நீ 4 தானே, நான் 8 பார்ப்பேன். அப்படியா? அது எப்படி பார்க்க முடியும்? அந்த அம்மாட்ட விளக்கம் கேட்டா சொல்றாங்க, அது ஒரு சீரியல் பார்த்துட்டே இருப்போனா விளம்பரம் வந்துடும். சரி, அடுத்த சீரியல் மாத்தோம்னா
அதுல விளம்பரம். அப்புறம் அடுத்த சீரியல் பார்த்தோம்னா மாத்தி 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 1 மணி நேரத்துல 8 பார்ப்பேன். நான் கூட நினைச்சேன் அந்த அம்மா தான் அப்படின்னு. விசாரிக்கும் போதுதான் தெரிஞ்சிச்சு எல்லார் வீட்லயும் இதே நிலைமைதான். 1 மணி நேரத்துல 8ன்னா அப்ப 6 to 10னா எண்ணிக்கை எங்கேயோ போய் நிக்குதே. இந்த மூளையை உங்களுக்கு வழங்கியவன் யார்? இந்த மூளையில பல மெமரி கார்டை நம்மளுடைய நன்மைக்காக வச்சவன் யார்? அத்தனை அல்லாஹ் கொடுத்த நினைவு ஆற்றல்ல தேவையற்ற குப்பைகளை கொண்டு போய் வைக்கிறீங்களே, இது குறித்து நாளை நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். மூளை சிந்திக்கக்கூடிய திறன், மூளையில இருக்கக்கூடிய மெமரி கார்டு அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருள். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் குறித்து நீங்கள் நாளை விசாரிக்கப்படுவீர்கள். மறுமையில அல்லாஹ் கூப்பிட்டு விசாரிப்பான். இப்படி ஒரு அறிவு உனக்கு மூளையில இவ்வளவு மெமரி கார்டை நினைவு திறனை கொடுத்தனே, எத்தனையோ பேர் அதை மழுங்கடிச்சு பைத்தியமாக்குறனே, உனக்கு அதை கொடுத்தனே, அதை வச்சு நீ என்ன பண்ண? சீரியலை கொண்டு போய் வச்சிருந்தால. அது எவ்வளவு மெமரி தெரியுமா? ஒவ்வொரு சீரியல்லையும் ஒருத்தரோட பேரு, கதை, அவ காதல போட்டிருக்கிற ஜிமிக்கில இருந்து கால்ல போட்டிருக்கிற கம்மல் வரைக்கும் எல்லாத்துபடி எத்தனை சீரியல். அன்னம் அங்க இருக்கு, நெருப்பு கிண்ணம், சிறகடிக்க ஆசை அங்க இருக்கு, அல்லாட்ட பூசை. 3 முடிச்ச பத்தி கேளுங்க, புட்டு புட்டு வைப்பாங்க. கபருல கேட்கிற 3 கேள்வி என்னன்னு கேளுங்க, தெரியாது. இன்னும் எத்தனை சீரியல்கள். என் கபர் வாழ்க்கை என்ன ஆக போகுதோன்னு கவலைப்பட்டதை விட கயல் வாழ்க்கை என்ன ஆக போகுதோன்னு கவலைப்பட்டதுதான் ஜாஸ்தி. எதையும் நோக்கி போயிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய பொன்னான நேரங்கள், நேரத்துடைய அருமையை விளங்காமல் புரியாமல் நம் நேரம் எல்லாம் பாழாய் போய்கொண்டு நன்மையான காரியத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். டிவி வந்தது, தொழுகை போனது. வாட்ஸ்அப் வந்தது, வாழ்க்கை மாறியது. இன்ஸ்டாகிராம் வந்தது, இஸ்லாமே மறந்தது. எல்லாம் போச்சு. எல்லாம் எங்க கழியுது? ஒட்டுமொத்த நேரமும் அங்க கழிஞ்சிட்டு இருக்கு. அம்மா ஒரு பக்கம் டிவில இன்ட்ரெஸ்டா, மகன் ஒரு பக்கம் இன்ஸ்டாகிராம்ல இன்ட்ரெஸ்டா. நல்ல குடும்பம். இப்படியே நிலைமை போச்சுன்னு வச்சுக்கோங்க. நேரத்தின் அருமையை உணருங்க. 1 மணி நேரம் போகுதா, இன்னைக்கு ஒரு பொழுது போகுதா, அதை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். நாம் மரணம் அடைய 50 நாள் இருக்குன்னா இன்னைக்கு இழந்துட்டோம். 49 நாள் தான் பாக்கி. நாம் இறப்பதற்கான காலத்தை நெருங்குறோம். அந்த கவலை நம்மகிட்ட இருக்குதா? நேரத்தின் அருமையை உணருங்க. ஒரு பக்கம் எனது இஸ்லாமிய சகோதரன் காலத்தின் உயிரையும் அந்த அருமையை உணராம உயிரை துச்சமாக கருதி பைக்கை எடுத்துட்டு போய் விடுறான். உயிருடைய அருமை தெரியல. போச்சுன்னா நம்மளுடைய நிலை என்னங்கிறது புரியல. போய் எங்கேயாவது உழுது செத்து கிடக்கிறான். இன்னொரு பக்கம் நம்முடைய பெண்கள் நேரத்தை உணராமல் வீணடித்து உலகத்தின் வீணான காரியத்திலே மூழ்கி திளைக்கிறாங்க. எப்ப தெரியுமா அந்த நேரத்துடைய அருமை நமக்கு தெரியும்? மலக்குகள் உயிரை கைப்பற்ற வரும்போது இந்த நேரத்துடைய அருமை நமக்கு தெரியும். ஆஹா, வீணாக்கிட்டமே. அப்ப புலம்பி ஒரு புண்ணியமும் இல்லை. இப்படியே வீணிலே நேரத்தை கழிக்கக்கூடிய ஒருவருடைய உயிரை மலக்குகள் கைப்பற்ற வரும்போது அந்த மலக்குகளுக்கும் அந்த அடியானுக்கும் நடக்கக்கூடிய ஒரு உரையாடலை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். மலக்குகள் வருவாங்க, தீய ஆத்மாவே வெளியேறின முகத்திலும் முகங்களிலும் அட்டிப்பாங்க. அந்த உயிரை கைப்பற்றும் போது அந்த அடியான் கூறுவான், அவள அகர்த்தனி இலாஜலின் கரீப சொத்தக்க வகுமின சுவாலிஹீன். யா அல்லாஹ், இவ்வளவு நாளா நான் வீணாக்கிட்டனே, இந்த நேரத்தை வீணாக்கிட்டனே, வீணில மூழ்கி கிடந்தனே, நல்லவன் செய்யாமல் இருந்துட்டனே, தொழாமல் இருந்துட்டனே, திக்ரு செய்யாமல் இருந்துட்டனே, என் காலத்தை எல்லாம் வீணடித்து விட்டேன், தர்மம் செய்யாமல் இருந்து விட்டேன். எனக்கு கொஞ்சம் இப்ப அவகாசம் கூட, நான் ஓடி போய் செஞ்சுட்டு வந்துடுறேன். அப்ப எல்லாம் கொடுப்பானா? ஒரு நிமிடம் கூட, ஒரு நொடி கூட முந்தவும் முந்தாது, பிந்தவும் பிந்தாது. மலக்குமார்கள் உயிரை கைப்பற்றி சென்று விடுவார். இப்ப எது நேரம்? இப்ப இருக்கிறோமா? இது நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம். இன்னும் ஒரு நாள் இருப்போமா? அது நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம்.
இன்னும் ஒரு வருடம் இருப்போமா? அது நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம். நேரத்தை எல்லாம் வீணிலே செலவழித்து விட்டு மலக்குகளை பார்த்தவுடன் நேரம் கேட்டால் ஒரு பொழுதும் நமக்கு ஒரு நொடி கூட கிடைக்காது. நரகவாசிகள் சொர்க்கவாசிகளுடைய உரையாடலை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மா சலகக்கும் ஃபி ஸகர், உங்களை சக்கர் என்ற நரகத்தில் தள்ளியது எது? அதுக்கு நரகவாசிகள் சொல்றாங்க, காலு லம் நகும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுவோராக இல்லை. உலகத்துல நாங்க தொழுவாம வீணாக டிவில மொபைல்ல மூழ்கி இன்னைக்கு நேரத்தை செலவழிக்கிறீங்களே, நாங்கள் உலகத்தில் தொழுவோராம இல்லாமல் இருந்துட்டோம், இன்னைக்கு நரகத்துல கிடக்கிறோம். இன்னும் சொல்லுவாங்க, வலவுனக்கும் முத்தியுல் மிஸ்கின், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கல. வகுன்னா நஹுல்லு மல் ஹாலின், வீணானவற்றில் மூழ்கி கிடந்தோம். நாங்க தொழுவல, ஏழைக்கு உணவளிக்கல, எதுல மூழ்கி கிடந்தோம்? வீணுல, எந்த ஒரு பிரயோஜனத்துக்கும் இல்லாத சினிமா சீரியல் ஆட்டம் பாட்டம் கும்மாளம் அதுல மூழ்கி எங்களுடைய நாளை கழிச்சிட்டோம். அதுதான் நாங்க நரகத்திற்கு வந்ததுக்கு காரணம்னு நரகத்தில் இருப்பவர்கள் புலம்புவார்கள். அங்கே புலம்பி ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? சிந்திச்சு பாருங்க, நம்மளுடைய நேரத்தை நாம எப்படி செலவு செய்து கொண்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் மார்க்கம் அப்படியே மறந்து போயிட்டு இருக்கு. ஹிஜாப் மறக்கடிக்கப்படுது. சமூக வலைத்தளத்தை திறந்தோம்னா 2 பேர் முறுக்காவை கலட்டி போட்டு ஆடிட்டு இருக்கிறாங்க. ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாளம் தான். ஹிஜாபே இல்ல, முழுசா கலட்டி விட்டாச்சு. நான் 2 அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். இன்னொரு பக்கம் பார்த்தா கடையநல்லூர்ல பெண்ணை ஹிஜாப போட்டு ஆடிட்டு இருக்கா. நல்ல ஹிஜாப போட்டிருக்கா, போட்டு ஸ்கார்ஃப சுத்தி இருக்கா, பின் பண்ணி இருக்கா. வாயை திறந்தா நாசம் தான். சட்டமன்றத்தில் ஒரு பெண், என்னுடைய தலைவர், என்னுடைய ஹீரோ, என்னுடைய முன்மாதிரி, நான் உயிருக்கு மேலாக நேசிப்பது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்ல வேண்டிய நாவில் யாரோ ஒரு சினிமா நடிகனை தலைவன் 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 என்று தூக்கி தலையிலே வைத்து கொண்டாடுகிறார். கேட்டால் இஸ்லாமிய பெண். இதென்ன? இதை விட ஹைலைட் ஒண்ணு இருக்குதே. சினிமாவை பார்த்து விட்டு ஒரு பெண் வரா, ஹிஜாபோட இருக்கா. அவள்கிட்ட விசாரிக்கிறாங்க, அப்படி இருந்துச்சு திரைப்படம் எல்லாம்? ஜும்மா கூட தொழுவாம வந்துங்க, திரைப்படம் ரொம்ப பிரமாதமா நல்லா இருந்துச்சுங்க, அல்லாஹ் தாங்க அவருக்கு அருள் புரியணும். வார்த்தைய பாத்தீங்கல்ல. ஒருத்தன் வீட்டுல திருட போனானா, உதாரணம் சொல்றேன். திருடும் போது அந்த லாக்கரை உடைக்கும் போது பிஸ்மில்லாஹ் அப்படின்னு உடைச்சானா. நகையை எடுக்கும் போது யாரெல்லாம் இதுல எனக்கு பறக்க செய்யுண்டானா. இந்த கதையா இருக்கு. செய்யறது கேடுகட்ட செயல். இந்த செயலுக்கு அல்லாஹ் வரை எழுதுவாங்களா? இப்படி வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல திறந்தோம்னா இஸ்லாமிய பெண்கள் மார்க்கம் மறந்தவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்களுக்கு அளவே இல்லாமல் போகுது. அல்லாஹ் தான் அவர்களுக்கு நேர்வழியை தரும். இதெல்லாம் எங்க தெரியுமா ஆரம்பிச்சிச்சு? இங்க உட்காந்துக்கிட்டு மாயவரம் டவுன் கிளையில உட்காந்து மேடை போட்டு அங்க இருக்கிற பெண்களை, சென்னையை சேர்ந்த கடையநல்லூரை சேர்ந்த பெண்ணை திட்டிக்கிட்டு இருக்கிறவன், உங்ககிட்ட சொல்றேன், வீட்டுக்கு போனவன முதல்ல உங்க பிள்ளைகளோட மொபைலை எடுத்து செக் பண்ணுங்க. யாரோ ஒரு பொண்ணை திட்டிக்கிட்டு இருக்கிறவன், அது எங்கேயோ நடக்குதுன்னு நினைக்கிறவன் மாயவரத்துல இல்லவே இல்லைங்க சொல்ல முடியுமா? போன வாங்கி செக் பண்ணிடலாமா? இதெல்லாம் எங்கங்க ஆரம்பிக்குது? இதனுடைய ஆரம்பம் என்ன? செல்ஃபி தான். இதனுடைய ஆரம்பமே செல்ஃபி தான். செல்ஃபியை பத்தி எத்தனை வீடியோக்கள் வருது தெரியுமா? அதனால் வரக்கூடிய ஆபத்துக்கள், விபரீதங்கள். 15 நிமிடத்துல 100 செல்ஃபி ஒருத்தன் எடுத்தானா. என்னத்துக்கு? பாரு நான் எப்படி செல்ஃபி எடுக்கிறேன், அதுக்கு பல லைக் வாங்கினாதான் காரணம். பெங்களூர்ல நிம்ஹான் எனப்படும் தேசிய மனநல மற்றும் நரம்பியல் நிறுவனம், இந்த நிறுவனம் ஒரு ஆய்வறிக்கை செஞ்சு சொல்லுது, யார் இது போன்ற செல்ஃபில மூடுறாங்களோ இது மனநோயின் உச்சமா. ஒரு நாளைக்கு 6 செல்ஃபி எடுத்து சமூக வலைத்தளத்துல போட்டு லைக், லவ், வாவு இதெல்லாம் யார் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நோய் வந்துருச்சா. அந்த நோயுடைய பேர் என்ன தெரியுமா?
செல்ஃபிஸ்ட். இதான் அந்த நோயுடைய பேரு. இதை கண்டுபிடிச்சு ஆய்வு பண்ணி யார் சொல்றா? அமெரிக்காவை சேர்ந்த சைக்காட்ரிஸ்ட். அந்த நிறுவனம், அந்த சைக்காட்ரிஸ்டை சேர்ந்த அந்த நிறுவனம் அதை அங்கீகரித்து வெளியிட்டு இருக்கிறாங்க. செல்ஃபினால் வரக்கூடிய விபரீதம். நாமக்கல்ல காவேரி ஆரோரமாக ஒரு குடும்பமே செல்ஃபி எடுக்குது. அப்படியே நகர்ந்து போனா 4 வயது பையன் ஆற்றிலே விழுந்து இறந்து விட்டான். இதே மாதிரி நடக்கக்கூடிய விபத்துக்கள் எங்கெல்லாம் அதிகமா இருக்குன்னு ஆய்வுல சொல்றாங்க. மலை மேல ஏறி நின்று செல்ஃபி எடுத்தவன் விபத்து, மிருகங்களுக்கு பின்னால் செல்ஃபி எடுத்தவன் விபத்து, ஆற்று பாலத்தில் செல்ஃபி எடுத்தவன் விபத்து, உயரமான பைபாஸ் பாலத்தில் செல்ஃபி எடுத்தவன் விபத்து. இப்படி உயிரை பற்றிய கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம, உயிர் போனால் போகக்கூடிய கபர் வாழ்க்கையை பத்தி எண்ணம் இல்லாம செல்ஃபில எத்தனை உயிர் போது பாருங்க. செல்ஃபில உயிர் போதில்ல. இதுல முதலிடம் யார் தெரியுமா? வேதனைக்குரிய விஷயம், நம்ம இந்தியா தான் முதலிடம். 2014ல 15 பேர் இறந்தாங்க. அப்பதான் ஆரம்பம். 2014 15ல 39. பாருங்க ஒரு வருஷத்துல எவ்வளவு கூடி இருக்குன்னு. 2014ல 86. இப்படி வருடங்கள் போக போக செல்ஃபியினால் உயிர் போகக்கூடியவருடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. தற்சமயம் இருக்கக்கூடிய செய்தி, ஒரு வருடத்துக்கு 213 பேர் இந்த செல்ஃபியினால உயிரை இழக்கிறாங்க. அதுல இந்தியாவுல மட்டும் எத்தனை பேர் தெரியுமா? 128 நபர்களா. சுபஹானல்லாஹ். 213ல 128 பேர் யாரு? இந்தியாவை சேர்ந்தவர்கள். இந்தியா தான் அதுல ஃபர்ஸ்ட், 2வது பாகிஸ்தான், 3வது அமெரிக்கா. செல்ஃபியினால் உயிர் போறதில்லை. பாருங்க செல்ஃபியினால எத்தனை பாதிப்புகள். உங்க பிள்ளைக்கு அந்த செல்ஃபி, அந்த செல்ஃபிஸ்ட் அப்படிங்கிற அந்த நோய் இருக்குது, நீங்க கண்டறியணும்னா அதுக்கு டாக்டர் என்ன தெரியுமா சொல்றாங்க? ஒரு நாளைக்கு 3 செல்ஃபி எடுத்து சமூக வலைத்தளத்துல போடாம அப்படியே வச்சுக்கிறாங்களா, அவங்க நோயுடைய ஆரம்பமா. அப்புறம் அந்த 3 சமூக வலைத்தளத்துல போட்டாங்களா, 3 4 ஆச்சா, 4 5 ஆச்சா, 5 6 ஆச்சா, அதுக்கப்புறம் எத்தனை பேர் லைக், எத்தனை பேர் கமெண்ட் பார்த்தாங்களா, நோய் முத்தி போச்சுன்னு அர்த்தம். பிள்ளைகளை கவனிங்க. நல்லா ஒரு காலத்துல சொல்லுவாங்க, படைக்கு பிந்திக்கோ பந்திக்கு முந்திக்கோம்பாங்க. இப்பெல்லாம் ஒரு சோறு தட்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்பெல்லாம் வேற, செல்ஃபிக்கு முந்திக்கோ, சோத்துக்கு பிந்திக்கோ. ஏன்னா சோறு வரும். சோறு வந்துச்சுன்னா சோத்தை திங்க மாட்டான். தெற்கால நின்று ஒரு போட்டோ, வடக்கால நின்று ஒரு போட்டோ, ஜூம்ல ஒரு போட்டோ, அதை 40 பேருக்கு அனுப்பி அந்த 40 பேருக்கு வயிற்றுச்சலை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் ஈ மூச்சு கொசு மூச்சு திங்கிறதுதான் வேலை. செல்ஃபி பைத்தியம். இதுல நம்ம பொம்பளை பிள்ளைங்களை சும்மாவா வேணும்? ஐஸ்கிரீம் வாங்கியாச்சா, நம்ம வாங்கின உடனே டக்கு டக்குன்னு சாப்பிட்ற ஒரு பொருள் எதுங்க? ஐஸ்கிரீம் தானே. அதான் சாப்பிட மாட்டாங்க. வாங்கின உடனே அப்படியே ஒரு 10 கை சேர்த்து வை, போட்டோ புடி, அந்த குரூப்ல போடு. இதுல என்னத்தை கண்டீங்க சொல்லுங்க? இதனால உங்களுக்கு என்ன? ஒரு உணவு பொருள் வந்துச்சுன்னா அந்த உணவு பொருளை அல்லாஹ் நமக்கு வழங்குறதுக்கு அல்லாஹ்க்கு முதல்ல நன்றி செலுத்தணும். அது மறந்துச்சா? செல்ஃபி வந்துச்சு, எது மறந்துச்சு? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது மறந்துச்சு. ரசூல்லா பசியோட இருக்கும்போது ரசூல்லாவுக்கு ஒரு உணவு கொடுக்கப்பட்டுச்சு. ரசூல்லா அதை சாப்பிட்டு சொன்னாங்க, இது இறைவனுடைய அருட்கொடை. அருட்கொடைகள் கொடுத்து மறுமையில் நம்ம விசாரிக்கப்படுவோம். அந்த உணவு பொருளை சாப்பிடும் போது பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் பேரால் நான் உங்கிறேன், இந்த உணவை கொடுத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். சாப்பிட்டு முடிச்சவன சொல்றோமா? அதெல்லாம் மறந்துச்சு. எது வந்து நிக்குது போ? அத்தனைக்கு காரணம் இந்த செல்ஃபி தான். நானும் எல்லா கூட்டத்திலையும் கேட்டுட்டேங்க, இதுக்கு என்னங்க அர்த்தம்? செல்ஃபி எடுக்கும்போது இப்படி, இதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு தெரிஞ்ச ஒரு அர்த்தம் இருக்கு. ஸ்கூல்ல போய் மிஸ்ட்ட மிஸ் அப்படின்னா போமாம்பாங்க. மிஸ் ஐயோ உடனே போய் நார் அடிச்சிடாதாம்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு அதாங்க அர்த்தம். ஆனா என்ன அர்த்தமே தெரியாம எல்லாரும் பண்றாங்க, நாங்களும் பண்றோம். ஏமா இந்த ஐஸ்கிரீமை போட்டோ கொடுத்து ஸ்டேட்டஸ்ல வச்ச, எல்லாரும் பண்றாங்க, நாங்களும் பண்றோம். ஏமா இதை போட்டோ பிடிச்ச, எல்லாம் பண்றாங்க, நாங்களும் பண்றோம். ஏமா இப்படி வச்சுக்கிட்டே இதுக்கு என்னமா அர்த்தம்? எல்லாம் பண்றாங்க, நாங்களும் பண்றோம். உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்டேன்பாங்கல்ல, நோய். இதனால சல்லி காசுக்கு பிரோஜனம் இருக்கா? நீங்க எடுத்து அனுப்புறீங்கல்ல, சாப்பிடாத பட்டினியில் இருக்கிற ஒருவர் அதை பார்க்கிறார், எப்படி இருக்கும்? சோமாலியாவை திரும்பி பாருங்க.
எலும்பு கூட மேல தோலை போட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறாங்க. பசி பஞ்சம். பாலஸ்தீனத்தை திரும்பி பாருங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்ல. வீடை இழந்து, தாய் தந்தை இழந்து, சொத்து சுகத்தை இழந்து, எல்லோரையும் இழந்து, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒருவேளை உணவு கிடைக்காதா என்று இறைவனிடத்தில் துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்களே, அந்த திரும்பி பாருங்க சாப்பாட்டுடைய அருமை. எதற்குத்தான் செல்ஃபி? போனாலும் செல்ஃபி, வந்தாலும் செல்ஃபி, நின்றாலும் செல்ஃபி, உட்கார்ந்தாலும் செல்ஃபி. செல்ஃபியா இப்படியே தான் இதுலயே அழிஞ்சு போய் இது ஒரு கட்டத்திலே நோயாக மாறுகிறது. அது மட்டுமா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உள்ள வாங்க. திருமணமான ஒரு பெண், ஓகேவா? அந்த திருமணமான பெண்ணுக்கு கணவரை பிடிச்சிருக்குதா? கணவருக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குதா? வீட்டுல சந்தோஷமா இருக்கிறாங்களா? கணவர் என்னெல்லாம் கிஃப்ட் வாங்கி கொடுத்தாரு? கணவரோட எங்க போனாங்க? மாமியாரோட சண்டை எதுவும் இருக்குதா? பிரச்சனையா? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கீங்களேன். ஒண்ணுமே நான் அந்த பிள்ளையோட ஸ்டேட்டஸை பாருங்க, தெரிஞ்சுக்கலாம். குடும்ப மானமெல்லாம் ஸ்டேட்டஸிலே கப்பலே இருக்கிறது. அது எத்தனை பெண்கள் சினிமா பாடல்கள். உன் கணவரோடு நீ காட்டக்கூடிய அன்பை அறையிலே காட்டு, ஏன் விளம்பரத்தில் காட்டுகிறாய்? கையை அப்படி சேர்த்து வச்ச ஒரு காதல் பாடல். இசையை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறானே, தெரியாதா? கேட்டதே இல்லையா? அதனால் நீ என்ன கண்ட? தனிமையிலே கணவரிடம் பேச வேண்டிய பேச்சுக்களை எல்லாம், கணவரிடம் கொஞ்ச வேண்டிய கொஞ்சல்களை எல்லாம் எங்கே? ஸ்டேட்டஸிலே இன்னைக்கு பார்க்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா போகுது. எல்லா ஊர்லயும் ஒரு வியாபாரம் கொடிகட்டி பறக்குது. என்ன வியாபாரம் தெரியுமா? புது பெண்ணை அலங்காரம் செய்யக்கூடிய வியாபாரம். மொபைல் வச்சுப்பாங்க. ஹாய் गाइस, நாம எங்க போயிட்டு இருக்கோம் தெரியுமா? மாயவரம் டவுன் கிளைக்கு வந்துட்டு இருக்கோம். இங்க ஒரு பெண்ணுக்கு கல்யாணம், வாங்க. நாங்க கேட்டதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. வளையல் போட்டாச்சு, நெக்லஸ் போட்டாச்சு, ரோடவை கட்டியாச்சு. கீழே இருந்து மேல வீடியோ, மேலே இருந்து கீழே வீடியோ. அந்த பெண்ணுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கோம் வீடியோ. அந்த பொண்ணு போடுறது எதுல தெரியுமா? Facebookல. ஹிஜாப கலட்டி போட்டு ஆடுற பொண்ணை திட்டிட்டு இருக்கமே, உங்களுக்கு எங்கமா போச்சு ஹிஜாபு? புது பெண்ணை இவ்வளவு அலங்காரப்படுத்தி அத்தனை அந்நிய ஆண்கள் பார்க்கக்கூடிய பொது சபையில போட்டு உடைக்கிறீங்களே, மார்க்கம் உங்களுக்கு அனுமதிச்சதா? எதுக்காக உங்களுக்கு எல்லாம் ஹிஜாபு? இதுல அந்த பொண்ணை மறைக்கும் பாருங்க, அதுதான் ரொம்ப காமெடியான ஒண்ணு. அந்த பொண்ணுக்கு வெக்க வரும், மறைக்கும். இப்படி மறைக்கும், இப்படி மறைக்கும். பாதிமுகம். எத்தனை எத்தனை வீடியோக்கள் தெரியுமா இருக்கு, போய் பார்த்தா பாருங்க. நாம் செய்யக்கூடிய தப்பை உணருங்க. அல்லாஹ் அலங்காரத்தை மறைக்க சொல்கிறான். சாதாரண அலங்காரத்தை தவிர மற்றவற்றை வெளிக்காட்டாதே. முக்காடுகளை மார்பின் மீது போட்டுக்கொள். அந்நிய ஆண்களிடம் உன் அலங்காரத்தை வெளிப்படுத்தாத. நமக்கு இஸ்லாம் போட்ட சட்டம். அதற்காக ஹிஜாப போடுறோம். இந்த சட்டம் எல்லாம் அங்கே எங்க போச்சு? ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. காசியாத்துன் ஆமிலாத்துன் முமீலாத்துன் மாயிலாத். எந்த பெண் அந்நிய ஆண்கள் தம்மை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக அலங்காரம் செய்து அந்நிய ஆண்களை கவர்ந்து இருப்பாளோ அவள் சொர்க்கத்திற்குள் செல்ல மாட்டாள். சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டாள். சொர்க்கத்துடைய வாடை பல மைல் தூரம் வீசிக்கொண்டிருக்கும் என்று நபி அவர்கள் சொல்றாங்க. எவ்வளவு தூரம் வீசினாலும் சரி, உனக்கு அந்த வாடை கிடையாது. ஏன்? அதுக்கு கூட உனக்கு தகுதி இல்லை. அந்நிய ஆண்களின் அலங்காரத்தை வெளிப்படுத்தினல்ல, Facebookல போட்டல்ல, யூடியூப்ல போட்டல்ல, பல லைக் கமெண்ட்டுக்காக ஷேருக்காக உன் மானத்தை போட்டல்ல, உடைச்சல்ல, உனக்கு இதெல்லாம் கிடைக்குமா? மார்க்கம் நம்மை எச்சரிக்கிறது. இதெல்லாம் இங்க இல்லையா? எங்கேயோ சென்னையில மதுரையில நடக்குதா? இங்க நடக்குதா? நம்ம ஊர்ல எத்தனை வீடுகள்ல நடக்குது. அலங்காரம் பண்ணுவதை நாம் குற்றம் என்று சொல்லல. அதையே பொது தளத்தில் பகிர்றீங்க. அலங்காரம் பண்ணி நீங்க பாருங்க. அப்படின்னா அலங்காரம் பண்ண பொண்ண ஊர்ல இருக்கிறவங்க பார்ப்பாங்க. நீங்க உலகத்துல யாரு வேணாலும் பாக்குறாங்க. அதைத்தான் நாம் குற்றம் என்று சொல்றோம். இது மட்டுமா? அந்த மொபைல்னால வரக்கூடிய
சாமர்த்திய கேடுகள், ஒரு பக்கம் காதல் கன்றாவி என்று போயிட்டு இருக்குது. திருமணத்தின் மூலமாக ஒன்றிணைவதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டி தந்த திருமணம். ஒரு ஆணும் பெண்ணும் திருமணத்தின் மூலமாகத்தான் ஒன்றிணையணும். ஆனால் இன்னைக்கு பார்க்கிறோம், இன்னைக்கு பல கேடுகட்ட மேலை நாட்டு கலாச்சாரங்கள் வந்ததுக்கெல்லாம் காரணமே என்ன? இது மாதிரியான மொபைல் தான் பிரச்சனையே. ஸ்கூல்ல சின்ன வயசு பிள்ளையா இருக்கும், 5 வயசு 6 வயசு 7 வயசு 10 வயசு, ஸ்கூல்ல தேடி போட்டுருவாங்க. ஆண்டு விழா என்று ஒன்று நடக்கும். அந்த ஆண்டு விழாவில சின்ன வயசு பிள்ளைய மேக்கப் எல்லாம் போட்டு மேடையில ஏட விட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆட விடுவாங்க. ஊரே அமர்ந்திருக்கும், பெற்றோர்கள்ல இருந்து உறவினர்கள்ல இருந்து ஊரார் எல்லாரும் அமர்ந்திருப்பாங்க. அசிங்கமான பாடல் வரிகள். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா? ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? அந்த பாட்டுக்கு ஆடும். அசிங்கமான டபுள் மீனிங் கொண்ட ஆபாசம் நிறைந்த பாடலுக்கு சின்ன பிள்ளைல ஆட விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க, கை தட்டுவாங்க, பாராட்டுவாங்க. நம்ம டான்ஸ். அதே தப்ப அந்த பிள்ளை பெரிய பிள்ளையாய் செய்யும் போது, ஆஹா இப்படி ஆயிருச்சே, என்ன பண்றது? நாம தான் அதை வளர்த்து விட்டோம். சென்னையில ஒரு டிவி சேனல் நடத்துறாங்க ஒரு ப்ரோக்ராம். அதுல ஒரு பக்கம் திருமணத்தின் மூலமாக ஒன்றிணைவதுதான் சரி, அதுதான் சரியான கொள்கை. இன்னொரு பக்கம் இல்ல, அது எப்படி யாருன்னே தெரியாத திருமணம் முடிச்சுக்கிறது, லிவிங். நாங்க என்ன செய்வோம், கொஞ்ச நாள் பழகுவோம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்குவோம். அதுல 2 புர்கா. அந்த புர்கா எங்க உட்கார்ந்துருக்குன்னு பார்த்தா, கல்யாணம் பண்ணி வாழ்றதுதான் சிறந்ததுன்னு உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு நினைச்சா லிவிங்ல போய் உட்கார்ந்துருக்கு அந்த மூதேவி. அது வேற மைக்க பிடிச்சு சொல்லுது, 4 மாசமா நான் லிவிங்ல இருக்கேங்க, 6 மாசம் கழிச்சு தாங்க எனக்கு கல்யாணம். நாசமா போச்சு. திருமணத்துக்கு முன்னாலே இப்படி ஒரு ஆணுடன் இருப்பது விபச்சாரம். இதுக்கு பேர் என்ன? நபிகளார் நபியாக ஆவதற்கு முன்பாகவே அரபிகளிடத்துல இது போன்ற பலவிதமான திருமணங்கள் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் அடிச்சு ஒழிச்சாங்க. திருமணம் மூலமாக ஒரு ஆணும் பெண்ணும் இணைவதுதான் சரியானது என்று அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு அதை கற்றுத்தந்த மார்க்கத்தில இருந்து கொண்டு 1400 வருடங்களுக்கு முன்பாகவே ஒழுக்க வாழ்வை கற்றுத்தந்த நபியின் உம்மத்தினராகிய நாம் இன்னைக்கு திரும்பவும் எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம்? ஜாகிலியாவை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தா டோரா பூஜி, ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும். கேரளாவை சேர்ந்த ஒரு காதல் ஜோடி, ஆணு பொண்ணா மாறினானா, பொண்ணு ஆணா மாறினானா, திருமணம் முடிச்சுக்கிட்டானா. அது நாசமா போனவங்களா அப்படியே திருமணம் முடிச்சு தொலைய வேண்டியதானே. இதுல பொண்ணா மாறின ஆணு புள்ள உண்டாயிருச்சு, பேண்ட் போட்டிருக்கு, சட்டை போட்டிருக்கு, வயிறு பெருசா இருக்கு. இத போட்டோ பிடிச்சி சமூக வலைதளத்துல போட்டா அதுக்கு பல லைக்கா, அதுக்கு பல ஷேரா, அதுல வாழ்த்துக்களா, கமெண்ட்ல. ஓ புள்ள இந்த மாதிரி செஞ்சா நீ லைக் பண்ணுவியா? இது போன்ற தவறு செஞ்ச ஒரு நபியுடைய சமூகம், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம், இதே போன்று ஓரினை செயற்கையில் ஈடுபட்டார்கள். அல்லாஹ் அவர்களை திருத்த நபியை இறக்கினார், நபியின் மூலம் அவர்களுக்கு வசனத்தை இறக்கினார். ஆனால் அவர்கள் திருந்தவில்லை. அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? வானத்திலிருந்து கல்லு வந்து தொப்பு தொப்புன்னு விழுந்துச்சு. கல்லாலேயே சாவுற வரைக்கும் அல்லாஹ் அடிச்சான். இந்த ஓரினை செயற்கை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளை செஞ்சிருந்தா இன்னைக்கு மனித குலமே இருந்திருக்காது. இன்னைக்கு மேலை நாட்டுடைய கலாச்சாரம் எது மனித இனத்தை அழித்து விடுமோ அந்த கலாச்சாரத்தை எல்லாம் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு கற்றுத் தருவது இந்த மொபைல். இந்த மொபைலால் இருக்கக்கூடிய ஒழுக்கக்கேடு, காதல் என்ற பெயரில் ஆன்லைன் காதல், யாருன்னே தெரியல, எவனோ ஒருத்தன்
கொண்டிருக்கு. அதுக்கு வழிவகைத்து தந்தது எது? நம்ம மொபைல் தான். கண்டம் விட்டு கண்டம் காதல். அமெரிக்காவை சேர்ந்தவ ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கு. யாரு தெரியுமா? வேற ஏதோ ஒரு நாட்டை சேர்ந்த ஒருத்தனை, அமெரிக்கா இல்ல. நீ ஏன்பா அங்க அங்க போன? கடல் விட்டு கடல் காதல், கண்டம் விட்டு கண்டம் காதல். எதுல? ஆன்லைன் காதல். 25 லட்சம் மோசடி. இதான் அந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட். அந்த பையனை கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி அவரோட மொபைலை புடிச்சு பார்த்தா இதே மாதிரி பல பெண்களை ஏமாத்தி காசை கொள்ளையடிப்பதுதான் அவன் வேலையே. இதுல பெண்கள் மட்டுமா, ஆண்களும் சேர்த்து 30 வயது வாலிபர் ஆன்லைன் காதல், 6 வருட காதலாம். 6 வருடம் கழித்து காதலியை சந்திக்க வரான். காதலிக்கு 45 வயசு ஆயிடுச்சு. காதலிக்கு 3 பொம்பளை பிள்ளை. 6 லட்சத்தையும் வாங்கி என்னடி செஞ்ச? எனக்கு 3 பொம்பளை பிள்ளை, அதுல 2 கட்டி கொடுத்துட்டேன். உன்னை கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சு படிக்க வச்சு உன் பெற்றவங்களுக்கு அந்த காசை கொடுக்காம யாருனே தெரியாதவர்களிடம் கொடுத்து ஏமாந்து நிற்கிறாயே. இதற்கெல்லாம் வழிவகைத்தது யார்? மொபைல்ல எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு. எத்தனை காரிகளுடைய கிராத் இருக்கு, எத்தனை பய நிகழ்ச்சிகள் இருக்கு. மார்க்கம் அறிய வேண்டுமா? அதுல பாருங்க, எவ்வளவோ உயிர் ரத்தம் தேவைப்படக்கூடியவர்களுக்கு ரத்தம் கொடுப்பதற்கு இது இலகுவாக இருக்கு. தகவலை கொண்டு சேர்க்கிறோம். ஆக்சிடென்ட் ஆகி இருக்கிறாங்களா, உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதுக்கு இது உதவியாக இருக்கிறது. இப்படி எத்தனையோ உதவிகள் மொபைல் மூலமாக நன்மைகள் இருந்தாலும் எதற்கு அதிகமாக பயன்படுகிறது? தீமைக்கு தான் பயன்படுது. இப்படி அந்நிய ஆண்களோடு இப்படி பேசுவதற்கு முதலே மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா? ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3ஆவதாக சைத்தான் இருக்கிறான் என்று நபி அவர்கள் எச்சரித்தார். கண் செய்யும் விபச்சாரம், தவறானதை பார்ப்பது. காது செய்யும் விபச்சாரம், தவறானதை கேட்பது. நாவு செய்யும் விபச்சாரம், தவறானதை பேசுவது. கால் செய்யும் விபச்சாரம், தவறை நோக்கி நடந்து செல்வது. இறுதியாக மர்ம உறுப்பு அதை உண்மைப்படுத்துகிறது அல்லது பொய்ப்படுத்துகிறது. 20 வயதில் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திய 10 வயதிலே ஒரு பையன் தெரிஞ்சுக்கிறான். பிள்ளைகள் அதுல என்ன பார்க்கறாங்க, என்ன கேட்கிறாங்க, அது சரியா? என்ன தொந்தரவுப்படுத்தாம இருந்தா போதும், தூக்கி கொடுத்துறோம். இதனால் வரக்கூடிய விபரீதம் அது மட்டுமா? இன்னும் ஒண்ணு வந்திருக்கு. இன்னும் உலகத்துல என்னெல்லாம் நடக்க போதோ அப்படின்னு பயப்படுற அளவுக்கு இருக்கு. இந்த ஏஐல அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பையன் 10வது படிக்கிற வயசு ஏஐட்ட ஹோம்வொர்க் கேட்டு பழகுறான். ஏன்னா அத்தா அம்மா 2 பேரும் வீட்டுல இல்ல. ஹோம்வொர்க்கை பார்க்கிறான், அதுகிட்ட கேட்டு கேட்டு ஹோம்வொர்க்கை செய்யறான். ஒரு கட்டத்துல ஏஐயோட ரொம்ப நெருக்கமாயிட்டான். பள்ளிக்கூடத்துல ஏதோ ஒரு மன உளைச்சல். நமக்கு பிள்ளைங்களுக்கு வரக்கூடிய சில மன உளைச்சல்களை எல்லாம் நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். அவங்களுடைய உள்ளத்துல இருந்து பார்த்தாதான் அதனுடைய வழி தெரியும். 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு செய்தி, ஒரு 5 வயசு பிள்ளைய ஒரு டீச்சர் கூப்பிட்டு ஹோம்வொர்க் ஏன் எழுதுறன்னு அடிக்கிறாங்க. அடிச்ச அந்த இடத்திலேயே அந்த பிள்ளை மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனா ஹார்ட் அட்டாக்கா. ஹோம்வொர்க் எழுதுறன்னு கூப்பிட்டு அடிச்ச நேரம் மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ் அதிகமாகி அந்த பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. பிள்ளைகளுக்கு அது ஒரு பெரிய விஷயம், பாரதூரமான விஷயம் அவங்கள பொறுத்த வரைக்கும். இப்படி இந்த பையனுக்கு ஏதோ ஒரு மன உளைச்சல் ஏற்படுது. ஏஐடியே கேட்கிறான், நான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்ற? அம்மாவா இருந்தா என்ன சொல்லுவாங்க? இப்படிலாம் செய்யக்கூடாது, தப்புன்னு இருப்பாங்க. என்ன தெரியுமா சொல்லிச்சு? அப்படியா, நான் உனக்கு பல ஐடியா தரேன், இப்படி பண்ணிக்க, அப்படி பண்ணிக்க, தூக்கு போட்டுக்க, கத்தி எடுத்து அறுத்துக்க, மாடியில இருந்து குதிச்சிரு, பல ஐடியாவா கொடுக்குது. இல்ல நான் அம்மாட்ட சொல்றேன், அம்மாட்டெல்லாம் சொல்லிடாத, நமக்குன்னு சீக்கிரம் இருக்கணும், அவங்ககிட்ட போய் சொல்லிடாத. இப்படியே அந்த பையன் ஏஐ சொல்றதை கேட்டு ஒரு நாள் தற்கொலையும் பண்ணி செத்து போயிட்டான். இப்படிதான் மொபைல் பலரது வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்பிலே கொண்டு விடுது. ஒரு பக்கம் ஒழுக்க போகுது, ஒரு பக்கம் மார்க்கப்பற்று குறையுது, இன்னொரு பக்கம் மரணம் வரை நம்மை கொண்டு செல்கிறது.
நாம ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், நாம இந்த மார்க்கத்தில் இருந்து மரணித்து கபர் வாழ்க்கைக்கு போயிட்டோம்னா நம்மளுடைய நிலை என்ன, அதுக்காக நம்ம என்ன சேர்த்து வச்சிருக்கிறோம், கபரில என்ன கேட்கப்படும், மறுமையில என்ன நடக்கும், எல்லா நிகழ்வுகளையும் நாம தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய அடுத்த சந்ததிக்கு சொல்லி கொடுக்கணும். மொபைல் அதிகமா மூழ்க கூடாது. ஒரு கத்தி இருக்குங்க, அதை வைத்து நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம். அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கறோம்ல, அம்மா இது கத்தி, பார்த்து வெட்டு, ஷார்ப்பா இருக்கு, கையா அறுத்துக்காத. அதே மாதிரி மொபைலையும் சொல்லி கொடுங்க. அதுல இருக்கிற நல்லதை பார், அதுல இருக்கிற தீமையில போய் விழுந்துடாதே சொல்லணும். அப்ப இந்த மொபைல் மூலமாக இருக்கக்கூடிய தீமைகளை நாம் களை எடுக்க முடியாது. எந்த ஒரு தீமையிலிருந்தும் ஒரு மூமின் என்ன செய்வான், சுதாரித்துக் கொள்வான். சுதாரித்துக் கொண்டு அதிலிருந்து தன்னை தப்பு செய்யாதவங்க உலகத்துல யாரும் இல்லை. ஆனால் அது தீமை என்று திரைந்து இறைவனிடம் மன்னிப்பை கேட்டு அதிலிருந்து விலகிறோமே, அவர்கள் தான் மூமின். அப்ப அப்படிப்பட்ட மூமின்களாக வாழ்ந்து மரணிக்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று துஆ செய்து எனது இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.